ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ராயல் ஐசிங் வச்சு சூப்பரான ஒரு மேன்ச்சோ கேக் தான் செய்ய போகிறோம். அதாவது மேங்கோவும் சாக்லேட் ஃப்ளேவர் ரெண்டும் சேர்ந்து மார்பிள் கேக்கு. அது வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டான கேக்கு. அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது செய்கிறதுக்கு நல்ல பழுத்த மாம்பழமாக ஒரு பெரிய மாம்பழம் எடுத்து அது நல்லா நைஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில். நீங்கள் வந்து நல்ல பழமான மாம்பழமாக இருந்ததுனாக்க நம்மளுக்கு வந்து ஜீனி சேர்க்க வேணாம். நல்ல இனிப்பான மாம்பழமாக இருந்ததுன்னா, இல்லைன்னா இனிப்பு இல்லாத மாம்பழமாக இருந்தால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்றாமல் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சரியாக வரும். இப்போ ஒரு க்ளீனான பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். அது மேலே ஒரு சல்லடை வச்சுக்கலாம். அதில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன். நான் வந்து இன்றைக்கி செய்கிறது 1/2 கிலோ கேக்கு தான். அதனால் 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்தேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா 3 தடவை வந்து அதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கிறணும். ஏன்னா 3 தடவை சளிச்சா தான் அது கட்டி இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு தடவை சளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். எல்லாம் ஒரே மாதிரி சேர்ந்து வரணும். அதுக்காக தான் 3 தடவை சளிக்கிறது. அப்போ தான் கேக் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வரும், பொங்கி வரும். அதுக்காக இப்போ நான் வந்து 3 தடவை சளிச்சு எடுத்துட்டேன் அது மாவை. இப்போ இன்னொரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து 2 முட்டை சேர்க்குறேன். நீங்கள் முட்டை சாப்பிடாதவங்களா இருந்தால் இதுக்கு பதிலாக 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 2 முட்டையை இப்போ உடச்சி ஊற்றிட்டேன். அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த இனிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த உப்பு சேர்க்குறது. உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். நல்ல மணமான வெண்ணிலா எசன்ஸாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் போதுமானது. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வாசம் இல்லாததாக இருந்ததுனாக்கா ஒரு 1/2 டீஸ்பூன் விட கொஞ்சம் 3/4 டீஸ்பூனாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா மனம் வரும். அதுக்காக இப்போ நான் வந்து எலக்ட்ரிக் பீட்ரு தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன் பீட் பண்ணுறதுக்கு. நீங்கள் உங்கள் கையில் எலக்ட்ரிக் பீட்ரு இல்லைனாக்கா ஒரு ஹேண்ட் மிக்ஸோ இல்லைனாக்கா ஒரு ஃபோர்க்கோ வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நுர வரதுக்கு அந்த முட்டையை வந்து அடித்து எடுத்துக்கணும். எந்த கப்பில் எந்த அளவுக்கு மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவுக்கு நான் இன்றைக்கி பவுட்ரு பண்ண ஜீனி தான் எடுத்திருக்கேன். 1/2 கப்பு மாவு எடுத்தேன்ல, அதனால இப்போ 1/2 கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண ஜீனி வந்து இந்த மாதிரி கரெக்டான அளவாக எடுத்துக்கோங்க. அந்த ஜீனியை இப்போ போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நுர வரத்துக்கு முட்டையை அடிச்சிங்கன்னா தான் கேக் வந்து நம்மளுக்கு நல்லா வரும். அந்த ஜீனியை ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக சேர்த்தோம்னா ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண தான் அது நல்லா மிக்ஸ் ஆகும். நம்மளுக்கு கேக்கு நல்லா வரும். நம்ம வந்து மாவு கலக்கிறதுலாம் இருக்குது கேக்கோட இதுவே. நிறைய பேர் கேக்கு சரியாக வரலைங்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்க நல்லா வருதுன்றாங்க. நீங்கள் மாவு வந்து ஒழுங்காக கலக்குனீங்கன்னா, நான் சொல்கிற மெத்தட் படி பண்ணினீங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். அந்த இதுவை ஃபுல்லாக ஜீனியை ஃபுல்லாக இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நான் வந்து நல்லா இந்த மாதிரி கலர் மாறி வர்றது வரையிலும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்த்துட்டு ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த எண்ணெய் சேர்த்துட்டு பீட் பண்ணோம்னா முட்டை பொங்கி வந்தது வந்து இதுவாயிரும், அமுங்கி போயிடும். அதனால் லேசாக ஒரு 3-4 சுற்று சுற்றிட்டு எடுத்தாலே போதுமானது. நம்ம எந்த அளவுக்கு இது முட்டையை வந்து பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம கேக்கு இது முட்டை பீட் பண்ணதை எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதோட இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்க்கணும். ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ண நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சேர்த்தோம்னா தான் அதுவும் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகும். அதே மாதிரி ஒரே டைரக்ஷனில் கலக்கணும், குத்தி கலக்கக்கூடாது. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓரத்தில் இருக்கிறதையும் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு வலிச்சு விட்றேன். ஏன்னா ஓரத்தில் இருக்கிறத வலிச்சு விட்டோன்னு பாருங்கள், இப்போ மாவு வெள்ளையாக இருக்குது. அந்த வெள்ளை மாவையும் நம்ம சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துடணும். இப்போ நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் எசன்ஸ் சேர்க்குறேன். மில்க் எசன்ஸ் சேர்த்தோம்னா நம்ம வந்து பேக்கரியில் வாங்குகிற அதே ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இது கேக்கு. உங்கள் கையில் மில்க் எசன்ஸ் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்கலைனாலும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லாயிருக்கும் கேக்கு. ஆனால் இது சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்ல மனமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். எல்லா மாவும் போட்டு கலக்கி மில்க் எசன்ஸும் போட்டு கலக்கி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை வந்து நான் 2 இதுவாக பிரிச்சுக்க போகிறேன். பாதி மாவு வந்து இந்த பவுலில் எடுக்க போகிறேன், பாதி மாவு அந்த இதில் பவுலில் வச்சுக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து மேங்கோவும் சாக்லேட்டும் இன்றைக்கி செய்ய போகிறோம்ல, அதனால பாதி மாவு நான் இப்போ எடுத்துட்டேன். இந்த ஒரு பாதி மாவில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மேங்கோ விழுது வந்து ஒரு 3.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுவே ஃபுல்லாக ஒரேடியாக சேர்த்து கிண்டிடாதீங்க. ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக போட்டு மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப வேகமாக பண்ணோம்னாக்க மாவு வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அப்புறம் நம்மளுக்கு வந்து கேக் வந்து
ஹார்டாக இருக்கும், அந்தளவுக்கு சாஃப்டாக வராது. அதனால் மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இது வந்து விழுது வந்து மிச்சம் இருக்குது, இது நம்ம க்ரீம் போடையில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வேஸ்ட் பண்ண வேணாம், அப்படியே வச்சுருங்க நீங்கள். இப்போ இந்த மேங்கோ போட்டது வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு மாவு. இப்போ அடுத்தது சாக்லேட் மிக்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு பவுலில் எடுத்து வச்ச அந்த மாவில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கேன். அந்த கொக்கோ பவுடரை ஒரேடியாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட வந்து ஒரு விஸ்க்கு தான் இருக்குது, அதனால் நான் இதை வந்து ஸ்பேச்சுலா வச்சு கிண்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃபுல்லாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லா கொக்கோ பவுடரும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்பூனில் ஸ்பேச்சுலாவில் வர்றதெல்லாம் நல்லா வலிச்சு விட்டுக்கிறணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ 1/2 கப்பு மாவு எடுத்தோம்னா 1/2 கிலோ கேக் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வலிச்சு விட்டு எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு 1/2 கிலோ கேக் கரெக்டாக வரும். அப்படி இல்லைனாக்கா நம்ம ஸ்பேச்சுலாவில் இதில் எல்லாம் ஒட்டிட்டு வந்துச்சுன்னா, பவுலில் எல்லாம் ஒட்டிட்டு வந்துச்சுனாக்கா நம்மளுக்கு 1/2 கிலோ கேக் கிடைக்காது. அதனால் அதை இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் 5.5 இன்ச்சு பேன் எடுத்து அதை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே ஆயில் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இது கூட மைதா மாவு கூட போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மேங்கோ அந்த இதுவை வந்து கலக்கி வச்சுருக்கோம்ல, அந்த மாவை வந்து ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், சமமாக்கி விட்டுட்டேன். இப்போ அடுத்தது சாக்லேட் ஃப்ளேவர் கலக்கி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துகிட்டு அதுலேயும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக அவ்வளோவையும் கொட்டிடாதீங்க, லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுவே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு லேசாக அப்படியே லெவல் பண்ணி விட்றேன். இப்போ அடுத்தது மேங்கோ ஃப்ளேவர் வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதுவே இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இது பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 மாற்றி மாற்றி நம்ம வந்து ஊற்றணும். இப்போ அடுத்தது வந்து சாக்லேட் ஃப்ளேவர் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னாக்கா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும்னா கொஞ்சம் நம்மளுக்கு அப்படியே அழகாக டிசைன் கொஞ்சம் இது மாதிரி வரும். கிண்டி விட்டோம்னா அது ஒரு மாதிரி டிசைனாக வரும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் கேக்கில் நம்மளுக்கு. அதுக்காக இப்போ நான் கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிறேன். ரொம்ப அடிவரையிலும் கொடுத்து கிண்டாதீங்க, கொஞ்சம் மேலாக கிண்டினாலே போதுமானது. இப்போ திரும்ப வந்து நான் வந்து மாவு ஊற்ற போகிறேன். அதில் உங்கள்கிட்ட 6 இன்ச் பேன் இருந்ததுன்னா கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திரும்பவும் நான் வந்து மேங்கோ ஃப்ளேவர் ஊற்றி திரும்ப சாக்லேட் ஃப்ளேவர் ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ அதை 3 தடவை இந்த மாதிரி ஏர் பப்பிள்ஸ் போகிறதுக்கு தட்டி விட்டுட்டு இப்போ நான் இட்லி சட்டியில் தான் இந்த கேக் செய்ய போகிறேன். இட்லி சட்டியில் மண்ணோ இல்லைன்னா உப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நம்ம இதை வந்து பிளேட்டெல்லாம் இது ஸ்டாண்டெல்லாம் எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு தட்டை கூட போட்டு குப்பரை போட்டுட்டு இது மேலே வந்து நம்ம அந்த மாவு வச்சுருக்கோம்ல ஊற்றி அந்த பேனை வந்து வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இதுவை நம்ம 40லேருந்து 45 நிமிஷம் வைக்கணும். இதே இது அவனாக இருந்ததுன்னா 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி 45 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த கேக் வந்து கரெக்டாக 45 நிமிஷம் வந்துச்சு வேகிறதுக்கு. லோ ஃப்ளேமில் தானே வச்சுக்கோங்க அடுப்பை, கையில் மீடியம்லாம் வைக்கக்கூடாது. இப்போ அந்த 45 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு பொங்கி வந்திருக்குது கேக்கு. இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சியை வச்சு நடுவில் குத்தி பார்த்தோம்னா குச்சியில் வந்து எந்த இதுவுமே ஒட்டிட்டு வராமல் வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து கேக்கு வெந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போ நான் வெளியில் வச்சு ஆற வச்சுட்டு அந்த பட்டர் பேப்பர்லாம் எடுத்துட்டேன், ரிமூவ் பண்ணிவிட்டேன். நம்மளுக்கு சூப்பர் சாஃப்டான கேக்கு கிடச்சிருச்சு. இப்போ மேலே உள்ளதெல்லாம் நான் வந்து லெவல் பண்ணிக்க போகிறேன். கத்தி வச்சு இந்த மாதிரி நறுக்கிக்கிறேன். நறுக்கிட்டு அதை வந்து 3 லேயராக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே உள்ள இந்த நறுக்கின பீஸை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு கேக்கு. இந்த பீஸ் வந்து நம்ம பசங்களுக்கு வந்து கட் பண்ணி கொடுத்தோன்னா நல்லா சாப்பிட்ருவாங்க. இப்போ இதுவே 3 லேயராக கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா அழகாக அந்த மார்பிள் இது தெரியுது பாருங்கள், நம்மளுக்கு மேங்கோவும் சாக்லேட்டும் போட்டது எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள். உள்ளர நம்ம கிண்டி விட்டதுனால இந்த மாதிரி வந்திருக்குது. 2 இல்லாட்டி 3 உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் எப்படி வேணாலும் இதை வந்து லேயர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 லேயராக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து பசங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. அவங்க என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்றாங்க. நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், உள்ளரையெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. அப்படி சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு. அந்த மேங்கோவோட மனம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக, அந்த மாம்பழத்தோட இது வந்து நம்மளுக்கு மனம் வந்துச்சு.
இப்போ இந்த கேக்குக்கு நான் ராயல் ஐசிங் வந்து பண்ணி முடிச்சுட்டே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த ஐசிங் வந்து எப்படி ராயல் ஐசிங் பண்ணுறதுன்னு, இந்த ராயல் ஐசிங் வந்து எப்படி அந்த கேக்குக்கு வந்து நான் எப்படி செஞ்சேன்றதும் நான் நெக்ஸ்ட் வீடியோட உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அதை கட் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம இடையில அந்த மேங்கோவோட இதுவெல்லாம் சேர்த்தோம்ல, அந்த பேஸ்டெல்லாம் க்ரீம் போட்டிருப்ப அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால எல்லோரும் கண்டிப்பாக இந்த கேக்கை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.